ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்து பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. அப்போ தான் மசாலா பொருட்கள் எல்லாம் மீனில் நல்லா கோட் ஆகும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா மேரினேட் பண்ண வச்சுருங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சிருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் கோட் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மீனை மூடி வச்சுருங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் மீனில் நல்லா இறங்கும். இப்போது மீன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம தோசை தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ ஃபிஷ்ஷை 1 பை 1 சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ்